ஹலோ ஆல், குட் மார்னிங். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்குறேன். எல்லாருமே வந்து பிச்சு பிச்சு சொல்கிறீங்க, ஒரு 4-5 வீடியோவாக போடுறீங்க, ஒரே வீடியோவாக போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கோ இல்லை கண்டென்ட் பண்ணுறதுக்கோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு லென்த்து வீடியோவாக சொல்லி போட்டு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல உங்க டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது மேபி அதான் சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் நம்ம எப்படி டவுட்ஸ் கேட்கறது? அப்படிங்கிற மாரி ஏதோ பேரி ஆயிருமா? அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக்லயே பிரிச்சு, 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 பிரிச்சு போடுறேன். பட் ஐ ஹோப் உங்களுக்கு அது புரியல. தென் உங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு விஷயத்த ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படிங்கிறது உங்க கமெண்ட்ஸ் மூலியமாவே தெரியுது. நான் இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்றது? தென் யார் அப்ரோச் பண்றது அப்படிங்கறது எல்லாமே சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, மேம் எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது. என்னோட வீட்டுக்காருக்கு வந்து 38 ஆகுது. இப்ப என்னால அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. 2 போத், அதாவது ஒரு மெயிலா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேலா இருந்தாலும் சரி, அவங்க ஏஜ் ஸ்ட்ரக்சர் 35 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த ஃபாஸ்டர் கேருக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொன்னு ரிப்பீட்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேம் எனக்கு பயாலஜிக்கல் சில்ட்ரன்ஸே 2 பேர் இருக்காங்க. இப்ப என்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க. தாராளமா பண்ணலாம். பட் நம்ம கவர்மெண்ட் உங்களோட அந்த பயாலஜிக்கல் சன் அண்ட் டாட்டர் அவங்க கிட்டயுமே ஒரு கன்சர்ன் கேட்பாங்க. இஸ் இட் ஓகே ஃபார் யூ? உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி அவங்களையுமே ட்ரேஸ் பண்ணுவாங்க. தென் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு DCPU அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இட் மேபி கலெக்டரேட் பிரான்ச்சோட சேர்த்து இருக்கலாம், இல்ல DCPU ஆஃபீஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கலாம். அது உங்க மாவட்டத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் DCPUன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட். ஆக்சுவலா இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்காக ரன் பண்றாங்க அப்படின்னா, எல்லா சில்ட்ரன்ஸோட ஒரு வெல்ஃபேருக்காகவும் சில்ட்ரன்ஸோட முன்னேற்றத்தை வந்து குறிக்கோளா கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த DCPU ஆஃபீஸ். ஸோ இங்க போனீங்கன்னாவே இங்க ஹெட் பர்சன் இருப்பாங்க, சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர். அவங்க கிட்ட போய், மேம் இந்த மாதிரி நாங்கள் ஃபாஸ்டர் கேருக்கு அப்ளை பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு மனு மாதிரி நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது ஒரு லாங் ப்ராசஸ். நம்மளோட ஹெல்த், ஃபினான்ஷியல், தென் மென்டல் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு நம்மளையும் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஹவ் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரா நம்ம எப்படி இருக்கோம், ஆஸ் அ பர்சனா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு, ஆர் நம்மளோட இந்த சொசைட்டிக்கு நம்ம நார்ம்ஸ்க்கும் கட்டுப்பட்டு இருக்குமா, இல்ல நம்ம மேல ஏதாவது கேசஸ் ஃபெயிலா இருக்கா அகைன்ஸ்டா சில்ட்ரன்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் பார்த்து இந்த லாங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேல தான் நம்ம எலிஜிபிளா இல்ல நான் எலிஜிபிளா அப்படிங்கிறதே அந்த DCPU ஆஃபீஸ்ல இருந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ற டைம்ல நம்ம எலிஜிபிள் ஆகி நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள குழந்தை இல்ல, ஒரு ஃபாஸ்டர் கேர் பண்றதுக்கு எந்த ஒரு கரெக்டான குழந்தையும் இல்ல, பட் பேரண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டிஸ்ட்ரிக்டோட DCPU ஆஃபீஸர் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இல்ல வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க DCPU ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி அங்க குழந்தை இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கேரிகவுன் பண்ணி வாங்கி தருவாங்க. ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஹோப் உங்களுக்கு இது ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பாக்குறேன். நீங்க வந்து ஃபாஸ்டர் கேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாவே நியர்பைல இருக்க ஒரு DCPU ஆஃபீஸ்ல போய் என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணிட்டு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் பாருங்க. அவங்க சொல்ற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி நீங்க போய் அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னை திட்டாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னை ரொம்ப திட்டுறீங்க.